பேராவூரணி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துர்க்கையம்மன் நரிக்குறவர் காலனியோட மக்களை தான் இன்றைக்கி சந்திக்கிறோம். அவங்களுடைய வாழ்வாதாரம் 40 ஆண்டு காலம் ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம அக்காட்ட கேட்போம். அக்கா சொல்லுங்க. ஐயா அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. மழை பெஞ்சிட்டு இருக்க ஸ்டாலின் ஐயா எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும். எங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இங்கே கிடக்குறோம். பட்டா இல்லாமல் வீடு வாசல் இல்லாமல் மழையில் கிடந்தாலும் சாகுறோம். எங்களுக்கு முக ஸ்டாலின் ஐயா வந்து பார்க்கணும். அசோக்குமார் ஐயா எங்களுக்கு வந்து பார்க்கணும். இந்த மழை காலத்தில் எங்களுக்கு ஏதாச்சும் எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ணணும். ஐயா எங்களுக்கு ஸ்டாலின் ஐயா பண்ணணும். மக்களுக்கு நன்மை பண்ணணும். எங்களுக்கு ஏம்மா இப்போ வந்து அசோக்குமார் அண்ணா 4.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஓட்டு கேட்டாங்க. அப்போ அவங்கள்ட்ட என்னென்ன கோரிக்கை வச்சிங்க? அவர் என்னென்ன செஞ்சு தரேன்னு சொன்னார்? பட்டா தரேன்னு சொன்னாரு, வீடு வாசல் கட்டி தரேன்னு சொன்னாரு, ரோடு போட்டு தரேன்னு சொன்னாரு, ஒத்த சர்வீஸ் தரேன்னு சொன்னாரு. எதுவுமே கேட்கல. இப்ப பட்டா கேட்கிறோம், வீடு வாசல் கேட்கிறோம், ஒத்த சர்வீஸ், ரோடு கேட்கிறோம். எதுவுமே எங்களுக்கு அது வரல. அது இன்னுமே வாழ்வாதாரங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். எங்களுக்கு எந்த அதிகாரியும் பார்க்கல. பண்ணி கொடுக்கணும் எங்களுக்கு. இப்போ குறிப்பாக மழை காலங்களில் வந்து ஒரு நிதியை ஒதுக்குறாங்க. இதுமாதிரி மக்கள்லாம் போய் சந்திங்க, அவங்களுக்கு உணவெல்லாம் செஞ்சு கொடுங்கண்ணே. இப்போ 10 நாளாக மழை பெய்யுது. எதுவும் அதிகாரிகள் வந்து பட்டுக்கோட்டையில் இல்லை எம்எல்ஏவோ அதிகாரியோ வந்து உங்களை பார்த்தாங்களா? எந்த அதிகாரியும் வந்து எங்களுக்கு பார்க்கல. இப்போ 2 வாரமா மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. எங்கிட்ட நாங்க தொழிலுக்கு போனோம், வேலைக்கு போனோம். நிவாரணம் எங்களுக்கு எதுவுமே வரல. எங்களுக்கு ஏதாச்சும் காய்கறி, அரிசி, பருப்பு எதுவுமே வரல. எங்களுக்கு நிவாரண பணத்துக்கு கூட வரல. நாங்க மழையில கடந்து சாப்பிட்றோம். நாங்க என்ன தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி சாப்பிடுவோம். மழையில நாங்க எங்கிட்ட போய் வியாபாரம் பார்ப்போம். அன்னைக்கு தொழில் பார்த்து வியாபாரம் பண்ணி பொறிச்சு திங்கிறது. நம்ம பாரதத்தோட குடியரசுத் தலைவரே நம்மளை மாரி ஒரு மலைவாழ் மக்கள் தான், இந்த சாமானிய மக்கள் தான் இன்னைக்கு குடியரசுத் தலைவராக. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஜார்க்கண்ட் மாநிலத்தில் 2 நாளைக்கு முன்னாடி பேசும்போது நம்மளோட பழங்குடியின மக்களுடைய வாழ்வாதாரத்தெல்லாம் மேம்படுத்திட்டு இருக்குங்கிறாங்க. தமிழ்நாட்டில் குறிப்பாக இந்த பட்டுக்கோட்டை பகுதியில் உங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்குது? ரொம்ப வாழ்வாதாரம் அப்படி தான் இருக்கும். அந்த காலத்தில் இந்த ஆதி காலத்தில் எப்படி வாழ்ந்தாங்களோ அதே வாழ்க்கை தான் நாங்கள் இன்னும் வாழ்கிறோம். உங்களுக்கு வங்கி லோனோ இல்லை சுரு தொழில் கடனோ இல்லை பயிற்சியோ எதுவும் கொடுத்தாங்களா? சொல்லுங்க. லோன் கேட்டுட்டே இருந்தான். ஐயா முக ஸ்டாலின் அறிவிச்சிருந்தாரு. கடன் போட்டு கொடுத்து சொல்லி லோன் போட்டு அது தார்கோவில் எழுதி கொடுத்து இருக்கோம். அது இன்னும் எங்களுக்கு வந்த பாடு இல்லை. அது வந்துதான் கூட நாங்க ஏதாச்சும் ஒரு தொழில் வீடு வாசல் கட்டி நாங்க ஒரு கீத்தி 4 கட்டு போட்டு வீடு வாசல் கட்டி ஏதாச்சும் ஒரு தொழில் பண்ணி வியாபாரம் பார்த்து பொழிச்சு திணி இருப்போம். அதுவும் கூட இன்னும் வரல எங்களுக்கு. ஐயா அது உடனே எங்களுக்கு பேங்க்ல கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு வாழ்வாதாரம் பண்ற மாதிரி ஐயா நன்மை. இப்ப எல்லா அதிகாரிகளும் வச்சு உங்களுடன் ஸ்டாலின் முகாம் நடத்தினாங்க. அந்த முகாம்ல போய் சந்திச்சு பட்டாலாம் கேட்டீங்களா? முகாமத்துல நாங்க வந்து எழுதி போட்டோம், மனு எழுதி போட்டோம், பட்டாவுக்கும் எழுதி போட்டோம், வீடு வாசலுக்கும் எழுதி போட்டோம், ரோடுக்கு ஒத்த சர்வீஸுக்கு எல்லாத்துக்கும் நாங்க எழுதி போட்டோம். இன்னும் அது வந்த பாடு இல்லை. அக்கா உங்க பேருக்கா? நீலா. அண்ணா உங்க பேர் என்ன? அக்கா சொல்லுங்கக்கா, நீங்க சொல்லுங்க. நம்முடைய மக்களுக்கு நீங்க கொஞ்சம் விவரமா இருக்கீங்க. நம்முடைய இங்கே இருக்க நரிக்குற மக்களுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் தீர்க்கப்பட வேண்டும்? இங்கே மொழி பட்டா வேணும், வீடு வாசல், ஒத்த சர்வீஸ் அதெல்லாம் இல்லாம தான் இப்போ கஷ்டப்படுறோம். எங்கள் ஜாதிகள் மாதிரி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் கஷ்டப்படுறோம். அந்தந்த ஊருக்கெல்லாம் பட்டா வீடு எல்லாம் கரெக்டாக அனுப்பியாச்சு. எங்கள் ஊருக்கு தான் நல்லா வீடு வரல, பட்டா வரல, ஒத்த சர்வீஸ் கொடுக்கல. அது அன்னைக்கு கொக்கி போட்டு எல்லாம் வீட்டில் எல்லாம் லைட் எரிச்சு படுக்கிறோம். படுக்கிறோம் பிள்ளைங்க வாங்கி பச்சை எல்லாம் படுக்கிறோம். அங்கிட்ட தலை மழைலாம் வீடெல்லாம் நெளிஞ்சு போச்சு. இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் இப்போ நேரலையில் சந்தித்தோம். நம்ம பிள்ளைங்கள்லாம் நல்லா படிக்கலாம், ஆஃபீஸர் ஆகணுங்கிறாங்க. இப்போ படிக்கிறதுனா கரண்ட் வேணும். குறிப்பாக அந்த கரண்ட்டுக்கு என்னம்மா பண்ணுறீங்க? கரண்ட்டுக்கு தான் கேட்டோம். எல்லாம் கொக்கி போட்டிருக்கோம். சர்வீஸ் கொடுக்கல. கொக்கி போட்டு அங்கங்கே வீட்டில் வச்சு லைட் எரிஞ்சு படுக்கிறோம். ஆபத்தான விஷயம் இல்லைம்மா அது. 10 வருஷமா 20 வருஷம் 30 40 வருஷமா இங்க வாழ்றோம்னா கொக்கி வந்து சர்வீஸ் கேட்டு பார்த்துருக்கோம். சர்வீஸ் எங்களுக்கு கொடுத்த பாடு இல்லை. அவங்க வந்து கொக்கி போட்டு ஆபீஸ்காரங்களும் வந்து பாக்குறாங்க. வந்து பார்த்துட்டு தான் போறாங்க. வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க. அவங்களே அப்ளிகேஷன் எங்களுக்கு அனுப்பிட்டாங்க. ஆனா பட்டா கேக்குறாங்க. அதுக்கு பட்டா கேக்குறாங்க. வீட்டுக்கு பட்டா ஒத்த சர்வீஸ் கொடுக்கலாம்னு டிஆர் சோக கூட வந்து சொல்லியிருக்காரு. விபிகார் வந்து சொல்லியிருக்காரு, ஏடி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொல்லி ஓட்டு கேட்ட அசோக்குமார் வந்து அதுக்கப்புறம் உங்களை வந்து பார்த்து அதுக்கான ஏற்பாடு பண்ணாரா? இல்ல ஏற்பாடு பண்ணவே இல்லை. இன்னும் வந்து பார்க்கவே இல்லை.
சொல்லுங்கம்மா. ஓட்டு வாங்கி போடணும்னு இன்னும் வந்து பார்க்கல. இந்த எந்த அதிகாரி வந்து பார்த்தது இல்ல. எந்த அதிகாரி எதுவுமே வந்து இப்ப சொன்னது கிடையாது. இந்த மாதிரி அப்ப உங்களுக்கு ஒரு தெருவுல பட்டா கொடுக்குறோம், வீடு கொடுக்குறோம், வாசல் கொடுக்குறோம், எங்கிட்ட வந்து இதுல வந்து வாரி எப்பவும் வாரி எடுத்து விடுவாங்க தண்ணி போடுறதுக்கு. மழை காலம் வந்து சாக்கடை வந்துச்சுன்னா இதுல தண்ணி எடுத்து விடுவாங்க, வாரி எடுத்து விடுவாங்க. இப்ப அந்த வாரி எடுத்து கூட விடல, வீட்டுக்கு வீட தண்ணி அப்படியே மிதக்கி நிக்குது. வீட்டுக்கெல்லாம் ஊத்தி ஏறி போகுது. பிள்ளைங்க வாங்கி படுக்க முடியல வீட்டுல எல்லாம். அப்புறம் லைட் போட்டு படுக்கலன்னா பிள்ளைங்களுக்கு பாம்பு பூச்சி நட்டுவாங்களே ஏதாச்சும் கடிச்சுட்டா எங்கிட்ட தூக்கி ஓடுறது. இப்போ 10 நாளா ஏதாவது நம்ம பலூன் விற்கவோ மணி விற்கவோ போக முடியாது. என்னம்மா சாப்பாடுக்கு என்ன பண்றீங்க? சாப்பாடுக்கு இந்த மழை விட்டாதான் சாப்பாடுக்கு எங்கிட்ட ஒரு 10 ரூபா ஆம்பளால போய் தொழில் பண்ணிட்டு வர்றாங்க. மழை விடலன்னா வீட்டுல தான் கிடக்குறது. யாருக்கிட்ட கை மாத்திரம் வாங்கி இப்போ நம்ம மக்கள் வந்து எலி கிட்டி போடுறாங்க, அதில் எவ்வளோண்ணா கிடைக்கும்? அதில் ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா. ஒரு நாளைக்கு 10 எலி 15 எலி பிடிச்சா ஒரு நாளைக்கு 500 ரூபா 600 ரூபா தான் கிடைக்கும். டெய்லி கிடைக்குமா? அது டெய்லியே கிடைக்காது, டெய்லியே கிடைக்காது. ஒரு நாளைக்கு 300 ரூபா கிடைக்கும், ஒரு நாளைக்கு 200 ரூபா கிடைக்கும். அதில் வந்து நம்ம அதுக்குள்ளே அந்த வாழ்வாதாரம் இருக்கு. அதனால தான் நம்ம வந்து இன்னும் தொழில் பார்க்காம இந்த திருவிழா சீசன் இருந்துச்சுன்னா அதில் வேலை சம்பாதிப்போம் எங்களுக்கு. இப்போ அதை வச்சு தான் நாங்கள் வீட்டில் பொழுக்கிறோம். நம்ம இப்போ நம்மளோட பழங்குடியின வந்து அவங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும். அது மாதிரி அவங்களுக்கு நிறையா சிறு தொழிலெலாம் கற்றுக் கொடுக்கலாம், அவங்களுக்குலாம் நிதியெல்லாம் ஒதுக்கணும். நிறையா ஃபண்டுகள்லாம் வருது மத்திய அரசுலேருந்து. நம்ம குறிப்பாக நம்ம நரிகுலக மாநிலக்கு மத்திய அரசு ஃபண்டு இல்லை உங்களுக்கு ட்ரைனிங்கோ எதோ வந்து கொடுத்தாங்களா? இல்லை, அது ஒன்றும் வந்துச்சு. அப்போதான் ட்ரைனிங்னு ஒரு வாட்டி வந்துச்சு. அதுக்கு வந்து செய்யணும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து ட்ரைனிங் கொடுக்கல. எங்களுக்கு ஒன்றும் ட்ரைனிங் கொடுக்கவே இல்லை. அதை வந்து இப்போ அரசாங்கத்தில் போய் லோனு கூட கேட்டிருக்கோம். இப்போ லோன் கூட கேட்டிருக்கோம். இந்த இப்போ தாலுக்கா லோனுலாம் எழுதி போட்டிருக்கேன். அது வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் போய் கொடுத்துட்டு வந்திருக்கோம். ஐயா மூகாச்சாரி ஐயா வந்து ஒரு ஏதோ ஒரு அறிவிச்சிருக்காரு லோன் போட்டு தரேன்னு. அது இன்னும் வந்து கைக்கு சேர்ந்ததில்ல. கொடுத்துட்டு வந்து இப்போ 1 மாசத்துக்கு மேலே. நீங்களே நானும் இப்படி கடந்து கத்துறதோட நம்ம ஊர் எம்எல்ஏ நல்லா சவுண்டாக பேசினா வேலை நடக்கும் தானே? அவர் ஐயா எம்எல்ஏ நல்லா அவரே நம்மளுக்கு கை தூக்கி இருந்தோம்னா இத்தனை நாள் வீடு கட்டியிருப்பாரு, வீடு வாட்சி கட்டி ரோடு போட்டு வந்திருக்கும். அவரே ஒன்றும் பேசலான்னா இப்போ நாங்கள் பேசி என்ன இருக்கு? ஓட்டு கேட்கும் போது வந்து நிற்கிறாங்க, ஓட்டு கேட்கும் போது வந்து நிற்கிறாங்க, ஓட்டு கேட்கும் போது வந்து நிற்கிறாங்க, போடுறாங்க. எம்எல்ஏ வர்றாரு, தாசில்தார் வர்றாரு, எம்எல்ஏ வர்றாரு, இந்த பர்சன்ட் வர்றாரு. பர்சன்ட்டுக்கெல்லாம் ஓட்டு போட்டோம், இந்த வீடு கட்டி தரோம் அப்படின்னு ஓட்டு போடுறது. பர்சன்ட் ஜெயிக்கிறது 6 மாசத்துக்குள்ள அவங்க திரும்பி பார்க்கறதே இல்லை.